நீங்கள் பண்ணுற வேலையிலே ரொம்ப திருப்திகரமாக பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை பண்ணி வைப்பீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறதோ உங்கள் வீட்டில் ஒரு செயல் வடிவம்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை கொஞ்சம் தெய்வீகமாக ஒருநிலைப்படுத்தி பண்ணுங்க. அந்த இல்லை அது எண்ணங்கள் இருக்கும், அந்த ஒருநிலையை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குங்க. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே இருக்கிற செயல் வடிவம். அதுலேயோ இப்போ நம்மளுடைய தியானத்தையோ இல்லை ஏதாவது நம்மளுடைய மந்திரத்தையோ ஒருத்தருங்க மேம்படும் போது அதிலிருந்து ஒருத்தர் பலப்பட்டவருடைய அலைவரிசை உங்களை பலப்படுத்த அது ட்ரை பண்ணும். ஒரு கோச்சராக ஒருத்தரை ஏன் தீர்மானிக்கிறோம்னா, அவர் வெற்றியாளருங்கிறதோட அனுபவசாலி, சாதரிக்கமாக எந்த சூழலில் எதை எப்படி கையாளணுங்கிறத கற்றுக் கொடுத்துருவார். புரியுதுங்களா? அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விளையாட்டு வீரன் களத்துக்குள்ளே போகும்போது எல்லா திறமையும் தாண்டி அந்த கோச்சருடைய சொல்லி கொடுத்த விஷயத்தை யோசிக்கும் போது அவன் மனம் பலப்பட்டு அந்த ஒரு நிலையில் அந்த பால் வர்றதை இந்த ஷாட்டு தான் ஆடணும்னு தீர்மானிச்சுட்டா என்ன ஆகும்னா ஒரு நிலைன்னு அர்த்தம். ஒரே நேரத்தில் இப்படியும் ஆடுவோம் அப்படியும் ஆடுவோம்னா ஒரு நிலை இல்லை. அப்போ என்னன்னா, இந்த மாதிரி மேல் நோங்கி ஒரு பால் வருதுன்னா அதை நீ இப்படி தான் ஆடணும் அப்படின்னா அது ஒரு நிலையில் ஒரே செயலில் நின்றோம். அதே தான் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி பலமாக ஒரு நிலை வரும்போது அப்போ 4-5 நிலையில் இருக்கிற எண்ணங்கள் குறையப்படும். அப்போ அந்த கணம் நீங்கள் செய்கிற வேலை பலமாக மாறும். அதுதான் விஷயம். இப்போ ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்காங்கல்ல நம்ம முன்னோர்கள்லாம், அந்த மந்திரம் என்னன்னா, மந்திரம் மேல் நோங்கும் போது எண்ணம் கீழ் நோங்கிடும். நீங்கள் மந்திரத்தை கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எண்ணம் வேலை செய்யறத உங்களால் யோசிக்க முடியாது. ஒரு நேரத்தில் தெய்வீகமாக ஒரு விஷயத்தை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, தன்னை மீறி அழுக ஆரம்பிச்சிருவீங்க. அதே மௌனமாக உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தியானத்தை தாண்டி அந்த எண்ணம் மேல் நோங்கி வந்துடும். அந்த எண்ணத்தை மேல் நோங்கி விடாமல் நல்ல தியானம் அந்த குருவோட ஆசீர்வாதம் இருக்குன்னா அந்த எண்ணத்தையும் மறக்கடிச்சு தன்னை மீறி அந்த தியானம் கிடைச்சிடும். அப்போ தன்னை மீறி கிடைக்கிற தியானம் எப்பயாவது 20 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் கிடைக்கிற தியானத்தை ஒரு நாள் முழுமையாக கிடைச்சிருச்சுன்னா அவன் ஞானி. இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க, நம்ம கிட்ட இருக்கிற நிறைய பேர் மனம் வேலை செய்யும் தீவிரமா, அதை தாண்டி தியானத்தில் மனதை வென்று போய் தன்னை மறந்து உட்காந்துருவாங்க. அப்போ ஒரு நாள் இது நிஜமாக சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு தேசத்துக்காக சுதந்திரத்துக்காக போராடுற மாதிரி தான். அது மனதுகிட்டே இருந்து ஒரு தனி மனிதன் தற்காத்து கொள்றது தான். வெளியில நீங்க போர் செய்யக்கூடாது. உறவுகள்கிட்ட, கணவன்கிட்ட, பிள்ளைங்கள்ட்ட உள்ளதான் போர் செய்யணும். உள்ளதான் நமக்குள்ள தயார்படுத்தணும். உள்ளதான் பிரச்சனை, வெளியில பிரச்சனை இல்லை. உள்ள சரி செஞ்சுட்டா வெளியில ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். வெளியில ஹேண்டில் பண்றது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சக மனிதனை போய் வெளியில ஹேண்டிலே பண்ணக்கூடாது. வெளியில பேசினா கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் சொன்னா கேட்க மாட்டாங்க. அது நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும், இல்லைன்னா நீங்க இந்த ஊர்ல பணக்காரர்களா இருக்கணும், இல்லைன்னா படிச்சவங்களா இருக்கணும். அதுக்கு அவன் ஒரு ப்ரொசீஜர்லாம் வச்சிருக்கிறான். அப்படியாப்பட்டவங்கள்ட்ட தான் சொல் பேச்சை கேட்பான், இல்லைன்னா கேட்க மாட்டான். நீங்க ஒரு ஏழையா இருந்து கருத்து சொன்னீங்கன்னா கேட்க மாட்டான். நீங்க வாத்தியாரா இருக்கணும், இல்லை டீச்சரா இருக்கணும், இல்லை லோக்கல் மாவட்ட செயலாளருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லை உங்கள் வீடு மாடி வீடாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 20-30 லட்ச ரூபா காசு இருக்கணும். அப்போ தான் ஊரில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. நீனே ரோட்டை சுற்றிட்டு இருக்க, நீ எனக்கு கருத்து சொல்ல வந்துட்டியான்றான். புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். ஆதிசங்கரருக்கு இல்லறத்தை பற்றி ஒரு அம்மா கேள்வி தொடங்க ஆரம்பித்த போது அவர் என்ன பண்ணார், சன்னியாச பிறப்புங்கிறது என்னன்னா அந்த ஆண் பெண் உறவுகளே மேல் நோங்கி வராது. சன்னியாசங்கிறது அதுதான். சன்னியாசங்கிறது என்னன்னா ஆண் பெண்ங்கிற அந்த தன்மையே வராது. அந்த ஆசையை கட்டுப்படுத்துறதெல்லாம் கிடையாது, அந்த தன்மையே வராது. அவன் தான் உயர்ந்த சன்னியாசி. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நாளைக்கு அவரை என்ன பண்ண போகிறேன், ஆண் பெண்ணுடைய உறவை பற்றி கேள்வி கேட்க போகிறேன்னு ஒரு தாய் தீர்மானிச்சிட்டான். இதுதான் நாளைக்கு விவாதம். அப்போ அவர் என்ன சொன்னார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ட்டு வந்துட்டார். இப்போ அவரே சன்னியாசி. அப்போ அவர் என்ன பண்ணணும், ஞானியாக இருந்து கண்டுபிடிக்கிறதோட அவர் ஞானி இல்லை. அவர் என்ன பண்ணார், சிறப்பான ஒரு வேலை பண்ணார். இந்த பிறப்பில் சன்னியாசியாக இருந்தவன் இல்லறத்திலிருந்து இல்லறத்தானவும் நான் மாறி பார்க்கணும். அப்போ இந்த சரீரத்தை வச்சுட்டு அந்த பிறப்பையே முடிவுக்கு கொண்டாடுறாரு. பிறப்பே முடிவுக்கு வர்ற மாதிரி தான். அந்த பிறப்பையே கீழே உடலை இறக்கி வச்சுட்டு அந்த ஆன்மாவை வெளியில் எடுத்துட்டு ஒரு இல்லறத்தான வாழ்க்கையா வாழ்றாரு. அப்போ இல்லறம்னா என்ன, அப்போ ஆண் பெண் தத்துவம்னா என்ன,
அது எதற்காக தோற்றி வைக்கப்பட்டது? அங்க என்னன்னா, 2 உடல் சேர்றதுனால சுகத்துக்காக தோற்றி வைக்கப்பட்டதா, வயதுக்காக தோற்றி வைக்கப்பட்டதா, 2-3 குழந்தைகளை பெற்பதற்காக தோற்றி வைக்கப்பட்டதா, இல்ல வம்சாவளியை பெருக்குவதற்காக தோற்றி வைக்கப்பட்டதா, இல்ல மக்கள் இனத்தை கூட்டுவதற்காக தோற்றி வைக்கப்பட்டதா அப்படிங்கிறத ஒரு ஞானி போய் கண்டுபிடிச்சான். புரியுதுங்களா? அப்ப கண்டுபிடிச்சிட்டு வெளியில வந்து திருப்பி சன்னியாசிய உடலை எடுத்துக்கொண்டான், திருப்பி விவாதத்துக்குள்ள போனான். இப்ப இதுக்குள்ள எவ்வளவு பெரிய செயல் இருக்கு அப்ப பார்க்கணும். அப்ப இப்பய பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கும்னா, வெவ்வேறு புரிதல்கள் இருக்கும் கடவுளை பற்றி. ஒரு சன்னியாசி வள்ளலார், விவேகானந்தர் இவங்களை பத்தி ஒரு புரிதல் இருக்கும். ஒரு இல்லறத்துல கிருஷ்ணன் இல்லறவாசி, அவன் ராதையோட இருக்கிறான், முருகன் வந்து வள்ளியோட இருக்கிறான்னா அவன் இல்லறன்னா எதுக்கு சொல்றான் அப்படின்னா, அதுனா என்ன, அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன, பேர் ரகசியம். இந்த உலகத்துல இருக்கிற உங்க கணவர் உங்களுக்கு தாலி கட்டினார்ல, அவர்கிட்ட இரவு கேளுங்க, இல்லறம்னா என்ன கேளுங்க. நம் இல்லறத்துக்காக 2 பேரும் வாழ தொடங்கணுமே, குழந்தை பெற்பதற்காகவா, இல்லை ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவதற்காகவா, எதற்காக இந்த மாங்கல்யத்தை என் கழுத்தில் நீங்கள் கட்டினீங்கள், எதற்காக இந்த வாழ்க்கை, எதற்காக இந்த செயல், அதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்கன்னு கேளுங்க. அதே மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து நீங்களும் உங்களை கேட்டுக்கங்க, எதற்காக இந்த மாங்கல்யத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், நம் தாய் தந்தை எதற்காக இந்த பருவம் ஆயிடுச்சுன்னு இந்த வேலையை செஞ்சு வச்சாங்களா, இல்லை இதிலிருந்து என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்பொழுது உங்களுக்கு தெரியும் பார்வதினா யாரு, சிவன்னா யாரு தெரிஞ்சிடும். அப்ப இல்லறம் என்பது எவ்வளவு உயரம், சந்நியாசம் என்பது எவ்வளவு உயரம், எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப படைப்போட தத்துவத்துக்குள்ள என்ன மாதிரி வடிவத்தை இது இயற்கையாக தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, நிகழ்ந்திருக்கிறது. நம்ம என்ன மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்மளால உணராம தாங்க வேலை செய்யறோம். நீங்க செய்யறது தெய்வீக காரியம் ஒண்ணு செய்றீங்க, ஆனா அது தெய்வீக காரியம்னு தெரியாம செய்றீங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க மோசமான காரியம் எதுவும் செய்யல, தெய்வீக காரியத்தை தான் செய்றீங்க, ஆனா தெய்வீக காரியம் என்று அறியாமல் செய்து கொண்டே இருக்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க உலகத்துல எத்தனையோ நூல்கள் எழுதுனா ஆங்கிலத்திலே எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க கூட இல்லறன்னா என்னன்னு சொன்னா தோத்து போயிடுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் ஆதிசங்கரர் உடலை இறக்கி வச்சுட்டு போனான். புரியுதுங்களா? ஞானி தானே உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கலாம்ல, அது இல்ல, இணைந்து பார்க்கணும், அது என்னடா அதுன்னு ஆராய்ச்சி செய்யணும். ஒரு ஞானிங்கிறவன் என்னன்னா, நீங்க ஒரு தேரி இருக்குன்னா அதை படிச்சுட்டு வந்து சொல்லக்கூடாது, அது இல்ல. அதுக்குள்ள இப்ப கீதைக்கு 1000 விளக்க உரை இருக்கு, அது எனக்கு வேண்டாம். கீதைன்னா என்ன, அதை டெப்தா போய் கண்டுபிடிக்கணும். யாரா கிருஷ்ணன், கடவுளா, சக்தியா, என்ன விஷயம்னா உள்ள போகணும், அதுதான் கண்டுபிடிக்கணும், அதான் விஷயம். இந்த உலகம் முழுக்க இந்தியாவில் பாரதத்துல மட்டும்தான் இந்த தொன்மையான விஷயம் தாலி கட்டுறது, பொண்டாட்டி புருஷங்கிறது. உலகத்துல மற்றவங்கெல்லாம் கம்மி, மற்ற நாடுகள் எல்லாம். ஆனா இந்த உலகத்திலே தலை சிறந்தது எது அப்படின்னா இந்த கணவன் மனைவி. இதை கண்டே பிடிக்க முடியாது எவனாலையும். இதுல பேர் ரகசியம் இருக்கு, சாதாரண ரகசியம் கிடையாது. இதை கண்டுபிடிச்சுட்டா அவன் ஞானி ஆயிடுவான், அவ்வளவுதான் விஷயம். இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இந்த இயற்கையா இந்த மண்ணுல மட்டும் இப்படி தோற்றி வைக்கப்பட்டிருக்காங்க. வெள்ளக்காரனுக்கெல்லாம் இது தெரியாது. அவெல்லாம் ஊதி தள்ளுற இந்த புகை மாதிரியே பார்க்கறான். பெண்ணை உடலையோ இல்லை இன்னொரு பெண்ணையோ இன்னொரு விஷயத்தையோ போய்கிட்டே இருக்கான். அவன் என்ன சொல்றான், உங்களை மாதிரியெல்லாம் நான் ரொம்ப சென்டிமெண்டாலாம் இருக்க மாட்டேங்க, ஒரே பெண்ணோட 50 வருஷம் 40 வருஷம் இருக்கிறதோ நீங்க ஒரு சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிறான். நம்ம கிட்ட அது சடங்கு சம்பிரதாயமா நீங்க நினைச்சு வாழ்றீங்க, அது இல்ல. அதுக்குள்ள வேற வேற விஷயங்கள் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்கிற ஊர்ல இருக்கிற அத்தனை கோயிலுக்குள்ளையும் இந்த நமக்குள்ள படைக்கப்பட்டிருக்க அத்தனை செயலுக்கும் காரணகர்த்தாவாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த கோயில்ல இருக்கிற சிற்பமா இருக்கட்டும், சிவலிங்கமா இருக்கட்டும், கிருஷ்ணனோட இருக்கிற அத்தனை விஷயமா இருக்கட்டும், ராமனோட இருக்கட்டும், காளியோட இருக்கட்டும், ஆஞ்சநேயோட இருக்கட்டும், எல்லாமே கற்பனை அல்ல.
ஒரு நிஜமான நம்பகத்தன்மையான ஒரிஜினாலிட்டியை உள்ள வச்சிருக்கிறான். அதை ஆய்வு செய்து கண்டுபிடித்து மக்களிடம் கூறுவதற்கோ அதை கரெக்டாக எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லை. அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு நாள் உங்களால அந்த வாய்ப்புகளை உருவாக்குனா நீங்க அங்கேயே சாதிச்சிட்டீங்க. புரியுதுங்களா? அப்ப அங்கேயே நீங்க மேம்பட்டுருவீங்க. அவ்வளவுதான் விஷயம். திருமணமே சொர்க்கம், ஒரு தெய்வீகமான வாழ்க்கை தான், ஒரு தெய்வீகம் தான். அதுவே ஒரு கடவுள் தன்மை தான். புரியுதுங்களா? அப்ப அந்த கடவுள் தன்மையை கண்டறியாம தான் நம்ம வாழ்றோம். ஒரு பெண்ணு வீட்டுக்கு தூரமே தெய்வீகமான செயலுங்க, யாருக்கும் தெரியாதுங்க. அது ஒரு பெண்ணு வீட்டுக்கு தூரமா இருக்கல, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா பார்க்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு பெண்ணு வீட்டுக்கு தூரமா இருக்கும்போது பார்த்தா தெய்வத்தையே பார்த்த மாதிரிங்க. அது இரண்டாவது நாள் மூன்றாவது நாளுக்கு அப்புறம் ஒரு பெண்ணு வீட்டுக்கு தூரத்துல இருந்து மூன்றாவது நாள்ல ஒருத்தன் கணவன் மனைவியா இணைந்தா தெய்வீகமான குழந்தை உருவாகுங்க. அப்பதான் கருவுக்கான அந்த காலகட்டமே அங்கதான் உருவாக்குது. அதை போய் எப்படி போய் நம்ம போய் ஒரு முரணான ஒரு விஷயத்தை வச்சு சொல்ல முடியும்? அப்ப அதெல்லாம் அறியல, அது என்ன அப்படிங்கிறத, செயல் என்னங்கிறத தெரியல, புரிஞ்சுக்கல. இதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு தெய்வீகமான செயல்கள் எல்லாமே இருக்குங்க. உடல்ல இருந்து வர்றது கழிவு என்ன, எது அமிர்தம் அப்படிலாம் நமக்கு பார்க்க தெரியணும். நீங்க உடல்ல தப்பான இடம்னு எதுவுமே இல்லைங்க. உடலுக்குள்ள உங்க தலை முடியிலேருந்து கீழே கட்டவரல் வரைக்கும் தப்பான இடம்னு உடலுக்குள்ள எதுவுமே இல்லை. எல்லாமே இறைவன் இருக்கிற இடம், கடவுள் இருக்கிற இடம். ஆனா இத உங்க தாயாலேயோ தந்தையாலேயோ உங்க கணவராலேயோ உங்க அண்ணனாலேயோ தம்பியாலேயோ இந்த ஊர்ல இருக்கிற பெரிய தலைவனால சொல்ல முடியுமா? நீங்க மலங்கழிக்கிற இடத்துல இறைவன் குடியிருக்கிறான். தப்பு தப்பா பேசுற இந்த வார்த்தையில அந்த உள்நாக்குல இறைவன் குடியிருக்கிறான். தவறா சிந்திக்கிற இந்த மூளையில இறைவன் குடியிருக்கிறான். இந்த கையை தவறா பயன்படுத்துறீங்களே, இதுக்குள்ள இறைத்தன்மை இருக்கு. நான் சொல்றதெல்லாம் சும்மாலாம் சொல்லலைங்க, அறுதியிட்டு சத்தியம் பண்ணி சொல்றேன். பார்த்தேன் நான். அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. நான் கிடையாது. இந்த உலகத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்ட எல்லா ஞானியும் தான் குறிப்பிட்டு போயிட்டான். அப்ப எது தவறான இடம் சொல்லுங்க? எது தவறான இடம்? எது தவறா சித்தரிக்கப்படுது? ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு பார்க்க தெரியல, ஒரு பெண்ணு ஒரு ஆணை பார்க்க தெரியல. இதானே பிரச்சனை. இதை எப்படி அணுகணுங்கிறதே தெரியாம நீங்க சேர்ந்து ஒரு வாழ்க்கையை தொடங்குனா அது எப்படி கரெக்டா இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை எப்படி நீங்க இதை தெரிஞ்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நீங்க தான் ஞானி. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கின்ற உண்மையான இறையோடைய தன்மைக்குரிய விஷயம். அப்ப எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நமக்குள்ள இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. ஒரு நாள் நல்ல தியானம் செய்யும் போதுதான் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியும். மலைவாசல்ல இருந்து ஒரு சக்தி வெளியில வரும். அன்னைக்கு சொன்னாம்பாரு அந்த ஞானிங்கிறத அப்ப நீங்க உண்மையிலேயே பார்ப்பீங்க. புரியுதுங்களா? அது சத்தியம். அது மாதிரி இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றான், இந்த வாசல்ல குளிச்சுட்டு கழுவி விட்டு கோலம் போட்டு குங்குமம், அதே மாதிரி உடலையே ஒரு கோவிலாக பார்த்துக்கணுங்கிறான். அப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. உடல்ல இருக்கிற எல்லா இடங்களையும் தெய்வீகமாக கடவுளோ தெய்வமும் நாமளும் ஒண்ணு. கடவுள் நம்மளை பார்க்க வர்றது இந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான ஏழை வருவான், பணக்காரன் வருவாங்க, அது மட்டும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஞானி வருவான். வந்துட்டு என்ன பண்ணுவான், இப்போ ஒரு பார்க்க வர்றான் ஞானி, என்ன சொல்லுவான், உன் உடல் கொஞ்சம் ரெடியா இல்லைப்பா, சரியா இல்லை, நான் வந்தேன் உனக்குள்ள குடியிருக்கலான்னு பார்த்தேன், நீ என்ன இப்படி வச்சிருக்க, தாங்க மாட்டா, உன் உடல் தாங்காது, நான் வந்தேன்னா உன் உடல் சாஞ்சிரும், சரி நீ பார்த்துக்க, நீ உடலை ரெடி பண்ண, இல்லைன்னா அடுத்த பிறப்பில் பார்ப்போன்னு போயிடுவான். புரியுதுங்களா? நீங்கள் லோக்கல் கைகள்கிட்ட கதை பேசுறதே உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறீங்க. உங்களை பார்க்க வர்றது
இந்த லோக்கல் கைகளில் இருக்கிற உங்க நண்பர்கள் 10 பேர் தான் வருவான்னு நினைச்சுக்கிறீங்க. இறை சக்தியும் உங்களை பார்க்க வருங்க. அப்போ உடல் கரெக்டா இருக்கணும். காலைல எந்திரிச்சு போய் ஜிம்முக்கு போனா உடல் கரெக்டாயிருமா? எந்த ஞானி ஜிம்முக்கு போனா? எவங்க ஜிம்முக்கு போனா? எவங்க காலையில சூவை மாட்டிக்கிட்டு போய் பார்க்கில் நடந்தான்? அருணகிரி நடந்தானா? இல்லை வள்ளலார் நடந்துக்கிட்டு இருந்தாரா? பார்க்க போய் தேய்ச்சிட்டு கிடந்தாரா? காலைல 5 மணிக்கு நிறைய ரோட்டில் பார்த்தா நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாலங்கள்லையோ இல்லை ரோடுகள்லையோ பரவாயில்ல, நிறைய பெண்கள் நடக்கிறாங்க, பெரிய பெரிய சூவை போட்டுக்கிட்டு கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? உடலை பராமரிக்கிறது அது கிடையாதுங்க, அது வேற ஃபார்முலா. அவங்க ஒரு ஞானி பெரிய அதிர்ந்து நடக்காதங்கிறான், மூச்சு வாங்காதங்கிறான். உன் உடலை எதுவும் செய்யாத உடலை அப்படியே வத்தி அப்படி வேற ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்துட முடியும். அதை இறை ரகசியத்தை புரிஞ்சு செஞ்சா எல்லாம் தெளிவாயிரும். தெரியாம செஞ்சா அப்படிதான் ஆகும். ஞானியை சந்தித்தா என்ன சொல்லுவான்? உடலை எப்படி கரெக்ட் பண்ண செய்வான். மனம் படைத்த மனிதனை சந்திச்சா என்ன பண்ணுவான்? காலைல எழுந்து நீங்க 4:30 மணிக்கு வாக்கிங் போங்கன்னு சொல்லுவான். அருணகிரி சொன்னா நான் 4 மணிக்கு எழுந்து நீ வாக்கிங் போன ஏதாவது ஒரு குறிப்புல எழுதியிருக்கா? 4 மணிக்கு எந்திரிச்சு இறைவன் என்னென்ன தலையில தண்ணி ஊத்துறது என்னன்னா நரம்பு தூங்குண்டா. நீ தூங்கலடா பாவி, உடல் முழுக்க பல ஆயிரம் நரம்பு இருக்குடா. நரம்பு தூங்குண்டா, தலையில தண்ணியை ஊத்துறா, நரம்பு எந்திரிச்சிரும். நரம்பு எந்திரிச்சா நீ சுறுசுறுப்பாயிருவ. தூங்கி வலிந்து போய் என்ன காணாதரா பாவி, நீ நரம்புக்கு தண்ணியை ஊத்துனா நரம்பு விழிச்சா நீ விழிப்ப. உன் கண்ணு பார்வை நீ பார்க்கலடா பாவி, 10 நரம்பு அதுக்கு உதவியா இருக்கு. அதுல தலையில தண்ணியை 2 ஊத்து. நரம்பு விழிக்கும், கண்ணு பார்க்கும், காது விழிக்கும், எல்லாம் விழிக்கும். விழிப்போட போய் கோயிலுக்குள்ள போய் நின்று உடலுக்கு தேவையானது கிடைக்கும். இதுக்கு தான் குளிச்சுட்டு போறது. கணவன் மனைவியா நைட்டு சேர்ந்து இருந்தோம் அதனால தலையில தண்ணி ஊத்திட்டு போறலாம் சில பேர் சொல்லுவான். இதுக்கெல்லாம் குளிக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனிதன் நரம்பு சம்பந்தமானவன் தான். மனிதனே நரம்பு, உடல் ஃபுல்லா நரம்பு தான் அதிகமா இருக்கு. உடலே நரம்பு. இப்போ நரம்பு தூங்குது. இப்போ தூங்க போறேன்னா நரம்பு அப்படியே சோர்வு அடைஞ்சா தூக்கம், அதை விழிச்சா. அப்போ ஒரு ஞானி என்ன பண்றான்? அதை சோர்வு அடைய விடாம எப்பயுமே வச்சிருக்கான், தூக்கத்தை இழக்கிறான். பசிக்கு சில நரம்புகள் விழிச்சு பசியை கேட்டுட்டே இருக்கு, அதையும் கரெக்ட் பண்றான், பசியே இல்லாம போறான். காமத்துக்கு ஒரு நரம்பு, அதையும் கரெக்ட் பண்றான், காமமே இல்லாம போறான். எல்லாம் நரம்பு தாங்க. நரம்புகளை சரி செஞ்சா எல்லா வேலையும் சரியா நடக்கும். புரியுதுங்களா? இப்ப இதுக்கெல்லாம் பாடமா எடுக்க முடியாது. உணர்ந்து ஆமை மாதிரி மெல்ல மெல்ல போகணும். ஓடி பிடி விசா மாதிரி போகக்கூடாது. மெல்ல மெல்ல கவனிச்சு போய் இந்த செயலை பக்குவப்படுத்தி பலப்படுத்தணும். அந்த ஞானி எப்பயுமே சொல்றது அதான். தெய்வீகத்தை அடையணும்னா நிதானம் வேணும். ஒரு ஸ்டேஜ் அடையிற வரைக்கும் பொறுமையா கடைப்பிடிச்சு போகணும், பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்றான்? வெளியில கதை பேசாத. கதை என்னன்னா, நேற்று கனவு கண்டேன், தியானத்துல பார்வதி வந்து எனக்கு சுண்டல் கொடுத்தான்னு சொல்லாத. வாழ்க்கை கெட்டு போகும். உனக்குள்ள இருக்கிற தெய்வீக ரகசியத்தை உனக்குள்ளே வைத்துக்கொண்டு தினந்தோறும் உன் குழந்தைக்காக நீ வாழ்றேன்னு நினைக்கிறல்ல, அது நல்ல விஷயம். உன் கணவருக்காக வாழணும்னு நினைக்கிறல்ல, நல்ல விஷயம். அதே மாதிரி உன் தியானத்துக்காக வாழணும்னு நினை, அதை வெளிப்படுத்தாத. உனக்குள்ள இருக்கிற அத்தனை உடல் சம்பந்தமான விஷயத்தையும் உன் தோழிகிட்ட வெளிப்படுத்துறியா? ஊர்ல போய் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்கியா? இல்ல இல்ல. அதே மாதிரி ஏன் தியானத்தை வெளிப்படுத்துற? அங்க வேலை கெட்டு போயிடும். அவன் என்ன பண்ணிடுவான்? ஓ, உங்களுக்கு பார்வதியே வந்து சுண்டல் கொடுத்துட்டாளா, நீங்க சித்தராயிருவீங்க அப்படின்னு வேலையை மொத்தமா கெடுத்து விட்டு போயிடுவான். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி நோ டிஸ்கஷன். கொஞ்சம் ஸ்டேஜ் வரைக்கும் டிஸ்கஷனே பண்ணக்கூடாது, அப்படியே போகணும். சுண்டல் மேட்டர்லாம் 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சுண்டல் கொடுத்தவா அடுத்து பூ கொடுப்பா, பூ கொடுத்தவா அடுத்து சாம்பிராணி போடுவா, அடுத்தது என்ன பண்ணுவான்னா அவளே காணா போயிடுவா. எங்கடா காணா போனான்னா அவள் ஒளியா வருவா. அவள் பல்வேறுபட்ட சூழல்ல காட்டுவா. இதெல்லாம் இருக்கு. சுண்டல்லே பாதி பேர் படுத்து தூங்கிட்டான் நம்ம ஆளுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஓ சாமி, பார்வதி வந்தா சுண்டல் கொடுத்தா அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? பார்வதி சொல்றான் நான் ஒளியா வரணும்டா, அதுக்குள்ளேயே அவன் படுத்துட்டான், நான் என்ன பண்றது? இப்படிதான் நடக்குது.
அதனால தயவு செய்து தியானம் பண்ணுங்க, மனித செயல்ல டிஸ்கஷன் பண்ணுங்க, இறை செயலை டிஸ்கஷன் பண்ணாதீங்க. மனித செயலை டிஸ்கஷன் பண்ணுங்க, ஊர் இப்படி இருக்கு, உலகம் இப்படி இருக்கு அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுங்க. இறை செயலை டிஸ்கஷன் பண்ணாதீங்க. இறை செயலுக்கு எதிர்பார்ப்பை கூட்டாதீங்க, ஆசையை சேர்க்காதீங்க. நடக்கலாம், நடக்காட்டியும் போகலாம். தெய்வீக செயலை செய்கிறோம். யார் உதவுனாலும் உதவலைனாலும் நீங்கள் இந்த ஊரில் வாழணும்னா வாழ்வீங்களா? வாழ மாட்டீங்க. நான் வந்தாலும் வாழனாலும் நீங்கள் வாழ்வீங்க. அதே மாதிரி தான் தியானம். அது கொடுக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அது கொடுக்கும். மரம் வைக்க வேண்டியதான் உங்கள் வேலை, மாங்காய் காய்க்கிறது அதோட வேலை. தியானம் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. சக்தியை கொடுக்க வேண்டியது உங்கள் தியானம் கொடுக்கும். நீங்கள் அதுக்கிட்ட போய் கொடுக்குமான்னு கேட்டால் அது வந்து லோக்கல் கவுன்சிலர் கிடையாது. புரியுதுங்களா? அதை உணர்ந்துக்கணும். அதெல்லாம் உணர்ந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் உணர்ந்துட்டீங்கன்னாவே நீங்கள் அறஞானின்னு அர்த்தம். சரிதானே? சரி.